பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் பரபரப்பு பேட்டி. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு, மாநில செயற்குழு தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டமானது அசனாபுரம் குமரகுன்றம் பகுதியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கே.எஸ். ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் கூறுகையில், பாரத பிரதமர் மோடி சிறந்த முறையில் ஆட்சி செய்து வருவதாகவும், பட்ஜெட் குறித்து சில கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாகவும் கூறினார். அப்பட்டமாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிகாரிகள், பல IAS அதிகாரிகள் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு புரோக்கர்களாக செயல்படுகிறார்கள். அந்த புரோக்கர்களை வைத்து இன்றைக்கு பண வசூல் செய்து அது ரேஸ் நடக்கிறது. இது தேவைதானா என்பதை உணர வேண்டும். நிதி பற்றாக்குறை என்று சொல்லுகிற இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் திட்டங்களுக்கு வசூலிக்கலாம், தன்னுடைய மகன் நடத்துகிற ஒரு ரேஸுக்கு வசூலிப்பது நியாயமில்லை என்பது எங்களுடைய கருத்து. அதுதான் எங்களுடைய மாநில தலைவர் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வெளிப்படையாக மட்டுமல்ல, ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார். எப்பொழுதுமே ஆதாரங்களை பற்றி திமுக அரசு கவலைப்படுவதில்லை.